ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த 1989ல கமல் சாருக்கும் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அதே டேட்ல அதே டைம்ல பார்த்திபன் சாருக்கு வந்து புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பையனா வந்து சினிமால வந்து அறிமுகம் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு நிறைய வந்து புதிய பாதையும் செம்ம கமர்ஷியலான ஒரு ஹிட்டான ஒரு படமாகவும் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி அபூர்வ சகோதரர்களும் அப்படி ஒன்றும் சலச்சதுக்குலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 2 படமே வந்து சூப்பரான ஹிட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ 2024ல இந்த பக்கம் பார்த்தா இந்தியன் 2, இந்த பக்கம் பார்த்தா டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப் வந்து போய்கிட்டு இருக்கு. டீன்ஸ் படத்தோட ரிவ்யூ அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா எந்த ஒரு ஸ்பாயிலரும் இருக்காது அப்படின்றத முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஓகே, பார்த்திபன் சார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த மனுஷன் ஏதாவது ஒன்று பண்ணாலே கண்டிப்பா வித்தியாசமா பண்ணுவாரு, அதனாலேயே இவரோட படத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்திருந்து போவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்தியன் 2க்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது சரி டீன்ஸ் போவோமே எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டீன்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு பார்த்திபன் சார் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம்ல, வித்தியாசமான கதையையும் வித்தியாசமான ஒரு மேக்கிங்கையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்றதான் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது மக்களுக்கு அதிகமாக பரிச்சயமான நடிகர்களை வச்சு படம் எடுத்து அந்த படத்தை வந்து எப்படா சேல் பண்ண போகிறோம், எப்படா மக்களுக்கு வந்து கமர்ஷியலாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு 13 குழந்தைங்களை வச்சு, அதாவது டீனேஜ் பசங்களை வச்சு நான் ஒரு படம் பண்ணுவேன், முழுக்க முழுக்க கதையை நம்பி மட்டுமே ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறாரு. சோ அந்த படம் வந்து தான் டீன்ஸ். இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லரா தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அந்த ஸ்னீக் பீக் பார்த்திருப்போம், ட்ரெய்லர் பார்த்திருப்போம். அது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்க பாருங்கப்பா, இந்த படத்துல வந்து ஹாரர் த்ரில்லரா போகுது, 13 குழந்தைங்க இருக்காங்க, வீட்டை விட்டுட்டு வெளியே வராங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறாங்க அப்படின்றது தான் ஒன்லைன் அப்படின்றது அவங்களே வந்து ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் பீக்ல சொல்லிட்டாங்க. பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது தான் தெரியுது, என்ன இது நம்ம இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து அதிகமா யாருக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 13 to 20 வயசு பசங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த 13 குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஸோ இந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் வந்து நல்லா ரைட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட கேரக்டர் எவ்வளோ அழகா வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டா, எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னா, தாராளமா என்ன நடக்க போகுது? என்னடா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. டேய் 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 பாத்துடா, என்னடா ஆக போகுது உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி ஒரு 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 சீட் நுனியில உட்காந்து சின்ன பசங்களுக்கு என்ன நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே டோட்டலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் குடுத்து அந்த கதைக்களம் வந்து ஒரு மாரி போய்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு படம் குடுத்துருக்காருப்பா இவரு அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் படம் முடியும்போது என்ன வந்து தோணுச்சுன்னா, படம் நல்லா இருக்கா? இல்லையா? இது என்ன இது? ஒரு மாரி இருக்கே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, மிஸ்டர் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சாருக்கு ஒரு பட்டத்த குடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து படத்துலருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. இந்த படத்துக்கு வந்து கேமிக் அப்படின்றவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ஜிகர்தண்டா படத்துல அவரோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப வந்து பிடிச்சமான இருக்கும். அதே மாரி இந்த படத்திலேயே வந்து நெறைய ஐடியாலஜிக்கலான ஷார்ட்ஸ், வித்தியாசமான ஷார்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கு. முக்கியமா அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டி. இமான் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இந்த மியூசிக் வந்து ஒரு ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 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 பிஜிஎம் வரும்ல. ஸோ அது வந்து இந்த படம் ஃபுல்லா வருது. நெறைய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டா என்னடா ஆக போகுது இவங்களுக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாரி அ ஒரு ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது லைட்டா ஒரு ஒரு சின்ன ஒரு அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே. இந்த படம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குமே அப்படின்ற மாரி ஒரு 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 ஆச்சரியம் வந்து கிடைச்சிருக்கும். கொஞ்சம் நல்லா ஒரு சர்ப்ரைஸாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே நெறைய படங்கள் 2, 2, 2ன்னு வாங்கிட்டு இருக்கும்போது, இவரும் வந்து டீன்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலே வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ டீன்ஸ் 2 வந்து இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த 13 டீனேஜர்ஸ், அதாவது இந்த பசங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வடிவமைப்பு வந்து சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரி அவங்க ஒரு ஹை கிளாஸ் பசங்க வந்து எப்படிலாம் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இப்போ இருக்க டீனேஜர்ஸ்லாம் பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க என்னதான் வந்து மாங்குன்னு வேலை பார்த்து குழந்தைகளுக்காக என்ன பண்ணாலும் அவங்க எப்படிலாம் வந்து பெற்றவங்கள பேசுவாங்க, சுற்றி இருக்கவங்கள பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, அதாவது இந்த ட்ரெண்டுக்கு இருக்கிற அந்த டீனேஜர்ஸ் குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த ஒவ்வொரு சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது யோகி பாபு இருப்பார். யோகி பாபுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கதைக்களம் இருக்கான்னு பார்த்தா பெருசாக இல்லை. பட் அவர் வந்த இடத்துல நிறைய நிறைய ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு திடீர்னு நம்ம வந்து கண்ணை முழிச்சு திறந்து பார்க்கும்போது என்னடா நம்ம கனவுலையா இருந்தோம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அது கொடுக்கும். ஏன்னா வித்தியாசமான ஒரு உலகத்தில் வந்து காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கதையோட ஒரு போக்கே. அதுவும் இல்லாமல் இந்த டீனேஜர்ஸ் அந்த அந்த பசங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த எமோஷனலான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சில இடங்கள்ல நமக்கே வந்து பாவம்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னா பார்த்திபன் வித்தியாசம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி முழுக்க இதே ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பார்த்திபன் இஸ் ஈக்குவல் டு வித்தியாசம். அவர் எப்படி பேசுவாரோ, அவர் எப்படி வந்து தன்னோட மேக்கிங் வந்து காமிப்பாரோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றி படமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பக்கம் பார்த்தா இந்தியன் 2 பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது கம்பேர் பண்றாங்க டீன்ஸையும் இந்தியன் 2வையும். ஆக்சுவலா வந்து எந்த ஒரு கம்பேரிசனும் இங்க தேவையே கிடையாது. டீன்ஸ் தான். இந்தியன் 2 தான். ஸோ இந்த வாரத்துக்கு நிறையா அதிகமான ஒரு பேச்சுவாக்கில் பார்க்கும்போது டீன்ஸ் தான் வந்து வெற்றிகரமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து டீன்ஸும் பார்த்துருந்து இந்தியன் 2வும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த படம் உங்களுக்கு வந்து மெயினா இந்த வாரத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டுருங்க. ஸோ டீன்ஸ் படமா இருக்கட்டும், பார்த்திபன் சாரோட மேக்கிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டுருங்க. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.